நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஆட்டங்கபில இனிமே நம்ம இறங்கி ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. யார் அந்த நபர், ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு, ஒரு காரணம் தாங்க. காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அது போலதான் நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்துன்னு எல்லாமே காரணத்தோட செஞ்சுன்னு இருக்காரு. இனிமே இந்த கம்பெனிக்கு நம்ம எந்த ஒரு கம்பெனிக்குமே இன்டர்வியூ போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம போயின்னு இருக்கிற ஒர்க்கை நம்ம நல்லா நேசிச்சு அந்த ஒர்க்லயே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அங்க வேற எதனா நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும். நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஒருத்தரை நாம இன்னும் அந்த இடத்துல அவர் பெரிய ஆகணும், இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கரெக்டான விஷயம் தான். ஆனா இருந்தாலும் இங்க நிறைய பிரச்சனைகள் இன்னும் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து எங்க இன்டர்வியூ போனாலும் எல்லா தவளையும் இவன் இப்படி அவன் அப்படி, இவன் கம்பெனியோ பாத்துக்க துப்புல தான் அவன் கம்பெனி விட்டுட்டான், இவனுக்கு உங்க கம்பெனியை கொடுக்குறீங்களா, அவங்களதான் உங்க கம்பெனி தர மட்டும் ஆக்கிடுவான், அப்படியே வச்சு செஞ்சு விட்டுருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளை அள்ளி கொட்டிடுறாங்க. இதனால மனசுடைஞ்சு போன நம்ம விஜய், என்னடா இது, நம்ம எங்க போனாலும் நமக்கு ஒரு முன்னுரிமையே தரமாட்டுறாங்களே, அப்படி நம்ம என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணல, நம்மள சூழ்ச்சி பண்ணி சூழ்ச்சி வழியில தள்ளி நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாமே திருடின்னு போயிட்டாங்க. ஆனா அப்பயும் நாம நேர்மையா தான் இருக்கோம், ஆனா நமக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கவலையில தான் இருக்காரு. கவலைன்றது விஜய் மழை மாதிரி வரும் போகும் வரும் போகும், வெயில்ன்றது சந்தோஷம் மாதிரி ரொம்ப நாளுக்கு நீடிக்கும். அதனால நீங்க கவலையே பட தேவையில்லை. இப்போ உங்க மேல மழை துளி விழுந்துன்னு இருக்கு, அந்த மழை துளி திடீர்னு காணாம போகும், அந்த சமயத்துல வெயில் படும். அந்த மாதிரி தான் வாழ்க்கைனா, நஷ்டம் துன்பம், நஷ்டம் இஷ்டம், அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது சரி போகட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியாம விஜய் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபடுங்க. நம்ம மல்லி இருந்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய், நீங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் உங்களுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். ஏன்னா நீங்க என்னவர், நான் உங்கவள். அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். எந்த ஒரு விஷயத்துக்கோசம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவுன்றதே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லா இருக்கு, பரவாயில்லடா, எப்படியோ ஒன்று சந்தோஷமா இருந்தா போதும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா இதுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு. சூழ்ச்சிமா எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தயாரா இருக்கணும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி பண்ணலாமா, ஐயோ அந்த மாதிரி பண்ணலாமா நம்ம யோசிச்சிருந்தோம்னா யோசிச்சுனே தான் இருக்கணும். அதனால எது ஒன்றத்தையும் நம்ம பண்றதுனால பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணாம செஞ்சா எந்த ஒரு காரியமும் சக்சஸ் ஆகாது. அதுதான் உண்மையான 100% விஷயம், உண்மை. அந்த மாதிரி தான் இப்பயும் போயின்னு இருக்கு. சரி, எவ்வளவோ பிளான் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காம பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆக மாட்டோம். பிரச்சனைனாவே அது கண்டிப்பா வரும். அது எப்படி நம்ம சக்சஸ் பண்றோம் அதால தான் இருக்கு. நம்ம விஜய் இருக்காருல, அவர் ராஜேஸ்வரி இனிமே எங்க வந்தாலும் ராஜேஸ்வரிக்கு மூஞ்சி மேல அவளை அடிச்சு ஓட விட போறேன். அவ கம்பெனி இருக்குன்றதுனால என்கிட்ட பாடின இருக்கா, அவள் பலத்தை வச்சு, அவள் பலத்தவே நான் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் எங்கிட்டக்கு வரவே மாட்டாள்ல, என்கிட்ட சண்டைக்கு வர முடியாதுல்ல. அவள் பலம் என்ன, அவளோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த கம்பெனியில் என்னென்ன பண்ணா ஏது பண்ணா டக்குன்னு லாஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். நானும் நல்லவனாவே இருந்துடலாம், சரி திருடினது திருடிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்கள நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, என் வாழ்க்கை நான் பார்த்துலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பார்க்க விட மாட்டாங்க. உன் வாழ்க்கைனடா, உன் வாழ்க்கையும் சேர்த்து நான் தாண்டா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ஆணவமா திமுற ஆடினு இருக்காங்க. அவளோட திமுரு அகங்காரம் எல்லாத்தையும் அடக்குனாதாங்க வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். ஒருத்தர் ஒரு திமுரு அடக்காமே நாமளே ஒரு பக்கம் ஐயோ இப்படியா அப்படி நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சு ஆடணும் கபிலா, இது நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாடணும்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு தாங்க. அதனால எந்த ஒரு பயமும் தேவையில்ல, எந்த ஒரு பதட்டமும் தேவையில்ல. அது போலதான் இங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இனிமே சராசரியா எல்லாருக்கும் சர்ற வெட்டி தான் அடிச்சு ஆட போறாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு வராங்க. டடா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டடா, நீங்க பேசுறதால நான் கேட்டுதான் இருந்தேன், உங்களுக்கு கண்டிப்பா யாரும் ஒருத்தர் நல்லவரு நல்ல மனசு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலையை வச்சு நீங்க முன்னேறி வருவீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வெண்பா சொல்றாங்க. அதை கேட்கும் போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு. எப்படி சின்ன புள்ள வயசு அப்படி சொற்கள் எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே வேற லெவல். பூலோகத்துல இருப்பாங்களே தெய்வங்க, அவங்களோட ஆசீர்வாதத்துக்கு சமன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லபடியா நடந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நம்ம விஜய் ஒரு பக்கம் வேண்டிக்கிறாரு. கவலைப்படாதீங்க விஜய், நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவை தெரிவிச்சு விடலாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்க, ராஜேஸ்வரியை மீட் பண்றாங்க கோவில்ல. நம்ம மல்லே அவன் புருஷன் இன்டர்வியூக்கு போனான் போல, போன இடத்துல ரொம்பவே அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட துக்கப்பட்ட துயரப்பட்ட வந்தான் போல. இப்போ என்ன பண்ண போற ஏதோ பண்ண போற ஒன்றும் புரியலையே, ஒரே குழப்பத்தில் இருக்க போல. இதுக்கு மேல உன் புருஷன் எங்கேயும் போக மாட்டான், அவனோட ஆட்டம் இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அடியே நீ நினைச்சுன்னு இருக்க, எல்லாரும் நம்ம அடிக்க வச்சுன்னு இருக்கோம், எல்லாருக்கும் காசு கொடுத்தா அப்படியே சும்மா வாழை ஆட்டின அப்படியே டிங்கு டிங் டிங் பின்னாடி வருவான்னு சொல்லிட்டு, பின்னாடி வராம உனக்கே முன்னாடி நின்று அடிக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த உலகத்துல. யாரும் இல்லாம இல்ல, எல்லாம் காசுக்கு மயங்குறவங்களும் இல்ல, எல்லாரும் காசுக்கு அடிமை ஆகிறவங்களும் இல்ல.
இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் நேர்மை தாண்டா எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உண்மையானவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் வந்தால் அந்த செகண்ட் உன்னால் பிடுங்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற நாட்டு நிலைமைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய்.